கர்த்தருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மீகா 3:8. நானோ கர்த்தருடைய ஆவியாகிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவியிலே பலன் தேவை. உங்களுடைய மனுஷீக ஆவியில் பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்ளுகிறார் என்றால் உன்னத பலன் உங்களில் குடிகொண்டிருக்கும். இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்பதை திட்டமாய் உணர்ந்தார். 40 நாட்கள் இரவும் பகலும் உபவாசம் இருந்து பலத்தின் மேல பலன் அடைந்தார். ஒவ்வொரு நாள் அதிகாலை வேளையிலே வனாந்தரமான இடத்திற்கு தனியே சென்று பிதாவை நோக்கி செபித்தார். இரவு முழுவதும் மலையின் மேல் ஏறி செபித்தார். ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் பரிசுத்தமாயிருந்தது, வெற்றியுள்ளதுமாயும் இருந்தது. இயேசு அந்த பரிசுத்த ஆவியானவரால் வருகிற பலனை தன்னுடைய சீஷருக்கும் அறிமுகப்படுத்தினார். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஆவியாகிய உன்னத பலனை கிறிஸ்துவே உங்களுக்குள் அனுப்ப விரும்புகிறார். உங்களை மிகுந்த பலத்தினால் இடைகட்டி அந்தகார சக்திகளை எதிர்த்து போராடவும் பலவான்களாய் மாற்றவும் கிறிஸ்து விரும்புகிறார். ஆம், நீங்கள் பலனடைய வேண்டும், கர்த்தருக்கு சாட்சியாக விளங்க வேண்டும். பிதாவும் கிறிஸ்துவும் வாக்குத்தத்தம் பண்ணினபடியே அன்றைக்கு சீஷர்கள் உன்னதமான பலத்தை மேல்விட்டறையிலே காத்திருந்து ஜெபித்த போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கி வந்தார். அவரை பெற்றுக்கொண்டார்கள். யூதர்களுக்கும் ரோம அரசாங்கத்திற்கும் பயந்து ஒளிந்து கொண்டிருந்த சீஷர்கள் இப்பொழுது தேவ பலத்தால் நிறைந்து ஆவியிலே வைராக்கியம் கொண்டு சிங்கத்தை போல வீறு கொண்டு எழுந்தார்கள். நசரேனாகிய இயேசுவை நீங்கள் கொலை செய்தீர்கள், தேவன் அவரை எழுப்பினார், இதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று தைரியமாய் பிரசங்கித்தார்கள். ஒரு வேலைக்காரியை கண்டு பயந்து நடுங்கி இயேசுவை மறுதலித்த அந்த பேதுரு இப்பொழுது 3000 ஆத்துமாக்கள், 5000 ஆத்துமாக்கள், திரளான ஜனங்கள் என்று கர்த்தருக்கென்று ஆத்துமாதாயம் செய்தார். இது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே அப்படி ஆயிற்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன? நானோ கர்த்தருடைய ஆவியாகிய பலத்தினாலும் நியாயத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் கூட இப்படியாக இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து விரும்புகிறார், பிதாவாகிய தேவன் விரும்புகிறார். ஆகவே இந்த நாளிலே, இந்த நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு ஒளிந்து கொண்டு இயேசுவை சபித்து சத்தியம் பண்ணி மறுதலித்த இதே பேதுரு அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நிரப்பப்பட்ட போது தேவனுக்கென்று பலத்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்தார். இன்றைக்கு அதே தேவனால, அதே ஆவியினால, அபிஷேகத்தினால நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு இந்த தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வியாதிகளை நீக்க வேண்டும், பிசாசுகளை துரத்த வேண்டும், பலத்த அற்புத அடையாளங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
ஆகவே அப்படிப்பட்ட விருப்பம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நம்ம எழும்பி பிரகாசிக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உன்னதத்தின் பலத்தினால அப்போஸ்தலர்களை சீஷர்களை நிரப்பின தேவன் இன்றைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்கிற எங்கள் பரம பிதாவே, இதோ இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பரிசுத்த ஆவியினாலே பலனடைந்து எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை செய்ய முடியாது செபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அசைவாடுவீராக, ஆளுகை செய்வீராக, உன்னத பலனால் நிரப்ப கிருபை செய்ய முடியாது செபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.